ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த மேட்ச் ரிவ்யூ எல்லாம் பார்க்காம என்ன பார்க்க போறோம்னா, ஜெர்சி, அதாவது இந்த ஆன்லைன் ஜெர்சி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களில் ஜென்யூனும் இருக்கு, சில பேர் ஏமாத்திட்டும் போறாங்க, சில பேர் அன்எத்திக்கலாகவும் இருப்பாங்க, சொன்ன டைம் டெலிவர் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கலெக்டிவாக வந்து ஒரு வீடியோவில் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். ஒரு வீடியோலையும் ஒரு பிராண்டை பற்றி தான் பேச போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பிராண்ட் என்னன்னா ஃபிட் ஃபுட்டி. இவங்க எப்படி எனக்கு தெரிய வந்தாங்கன்னா, நம்ம இன்ட்ரெஸ்டாக ஃபுட்பாலில் தானே இருக்குது. ஸோ நம்ம பேஜில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுட்பால் பேஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இவங்களோட ஆடு வந்தது. அது பார்க்கவே வந்து பயங்கரமாக இருந்தது அந்த ஆடு. அதாவது அவங்களோட ஆடுமே நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. ஸோ நான் ஆர்டர் பண்ண தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 24th April. இன்னைக்கு தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 7th May. 13 days கழிச்சு தான் வந்து எனக்கு ப்ராடக்ட் கிடச்சிது. அவங்க வெப்சைட்டில் அவங்க போட்டுருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 to 7 days அக்ராஸ் இந்தியான்னு போட்டிருந்தாங்க. பட் நம்மளுக்கு வந்திருக்குது பார்த்தீங்கன்னா 13 days ஆயிருக்குது. நான் இதை கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டேன். இது வந்து ஜென்யூனாக இருக்குமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. அவங்க சொன்ன டைம் லைனுக்கு மேலே போயிருந்தாலும் நான் வருத்தப்படல, ஏன்னா அது கேஷ் ஆன் டெலிவரின்றதுனால இந்த மாதிரி ஆகும் தெரிஞ்சு தான் கேஷ் ஆன் டெலிவரி சூஸ் பண்ணேன். ஸோ ஃபைனலி இன்னைக்கு அதாவது 7th May அன்னைக்கு வந்திருக்குது ப்ராடக்ட்டு. இது இப்படி தான் வந்தது, இப்படி டேப்பர் ஆகி தான் வந்தது. பட் இட் இஸ் ஓகே. கொரியர்காரங்களை நான் குறை சொல்ல போகிறதில்ல. அண்ட் ஓப்பன் பண்ணல, ஸோ உங்களோட தான் அதை ஓப்பன் பண்ணணும்னு வச்சுருக்கேன். ஷார்ட்ஸும் சேர்த்து போட்டேன். ஸோ திஸ் இஸ் த ஷார்ட்ஸ் அண்ட் திஸ் இஸ் த ஜெர்சி. நான் போட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேயர் வெர்ஷன், அதாவது அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்காது. ஸோ இதில் பார்த்தா எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குது. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அ பிளேயர் வெர்ஷன், இட்ஸ் அ ஃபேன் வெர்ஷன். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவிடா. ஆனால் இப்போ தான் நான் பார்க்குறேன் என்ன கிளப் வந்திருக்குன்னு பாருங்கள். ரியல் மெட்ரிட் வந்திருக்குது. ஜெர்சி ரேட் வந்து 1400 அண்ட் ஷார்ட்ஸ் வந்து 299. ஸோ டுகெதர் வித் ஷிப்பிங் சார்ஜ் நான் 1768 பே பண்ணேன். பட் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணியிருந்தீங்கன்னா ஷிப்பிங் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நம்ம ஆர்டர் பண்ணினது ஒன்று, நம்மளுக்கு கிடைச்சது ஒன்று. ஆல்மோஸ்ட் 500 rupees எக்ஸ்ட்ரா நான் பே பண்ணியிருக்கிறேங்க. எதுக்கு? பிளேயர் வெர்ஷன் கேட்டால் வந்திருக்கிற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேன் வெர்ஷன். ஸோ இது எப்படி ஃபேன் வெர்ஷன் பிளேயர் வெர்ஷன் தெரியும்னா, இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வெர்ஷன்ஸில் மட்டும்தான் இருக்கும், பிளேயர் வெர்ஷனில் வந்து இப்படி இருக்காது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம், தப்பு இல்லையே. ஏன்னா நம்ம கேட்ட ப்ராடக்ட் ஒன்று, வந்த ப்ராடக்ட் ஒன்று. அட்லீஸ்ட் நான் கேட்ட சைஸாவது வந்திருக்குதா? நான் வந்து எல் கேட்டேன், ஐ திங்க் எல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டேகெல்லாம் நல்லா தான் இருக்குது, இதை நான் போட்டு பார்த்தா தான் தெரியும். பட் மெட்டீரியல் இஸ் ஓகே, நாட் பேட். ஸோ இது வந்து அடிடாஸ் ஷோரூமில் வாங்கினது. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக இது பெட்ரு தான். இது வந்து ரொம்ப லோக்கலாக தான் இருக்குது. பட் நிறைய பேர் லோக்கலாகவும் பண்ணுறாங்கல்ல, அவங்களும் வந்து நல்லா தான் பண்ணுறாங்க, இவ்வளோ பேடாலாம் இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா நூல் பாருங்கள், இந்த மாதிரி நூல் அசிங்கமாக தொங்குது. பட் இதை கட் பண்ணிக்கலாம், அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் கிடையாது. ஏதாவது கிழிஞ்சிருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ உங்களோடவே அப்படியே நான் பார்த்தா தான் நம்புவீங்க. நான் அப்படியே கிழிச்சு கொடுத்தேன் நீங்கள் நினச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். ஸோ எனிவேஸ், திஸ் இஸ் மை ஜெர்சி. போட்டு பார்க்கலாமா? ஃபிட்டிங் இஸ் ஃபைன், நாட் பேட். எதுவும் பெருசாக எதுவும் வித்தியாசமாக தெரில. பட் 1400 rupeesக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் நம்மளுக்கு இன்னும் லோவர் ப்ரைஸ்லேயே வந்து ஜெர்சிஸ்லாம் கிடைக்கும். ஐ திங்க் 2500 2600லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் அதோட குவாலிட்டி இன்னும் நல்லாவே இருக்கும். திஸ் இஸ் டிசப்பாயிண்டிங் ஃபார் ஷுவர். ஏன்னா இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கில் கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லைட்டாக நூல் எல்லாம் பிஞ்சு கிடக்கும். ஸோ நம்ம ஜெர்சியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயிலேருந்து ஒரு 700 ரூபாய்க்கு ஒர்த்து, அவ்வளோதான். அதுக்கு மேலே டெஃபினெட்லி நாட் ஒர்த் இட். அண்ட் இவங்ககிட்ட ரிட்டர்ன் பாலிசியும் இருக்குது. ஐ திங்க் ரிட்டர்ன் எங்கடா இருக்குது, 15 days ஆன் ஆல் ஆர்டர்ஸ் எக்ஸ்க்ளூடிங் கஸ்டமைஸ். இப்போ ஒரு வேளை நான் இதில் என் பேர் நம்பர்லாம் போட்டிருந்தேன்னா ஸ்வாகா இது கொடுக்க முடியாது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு இது கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா டெலிவரிக்கே 13 நாள், ரிட்டர்ன் போட்டால் என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஷார்ட்ஸை மறந்துட்டேன். வீட்டில் போட்டு சுத்தத்துக்கு ஒரு ஷார்ட்ஸ் கிடச்சிருக்கு. பட் கண்டிப்பாக இதை போட்டு விளையாட முடியுமான்றது நான் சொல்கிறேன். ஏண்டா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கடா, நான் கேஷ் ஆன் டெலிவரி தானே போட்டிருக்கேன், எதுக்குடா? இல்லை, பட் நான் இந்த பேக்கிங் வந்து ஓப்பனில் தானே வந்தது.
எனக்கு அதில் தெரிஞ்சது இது வந்து எம்ப்ராய்டரின்ட்டு, ஓகே, ஃபேன் வெர்ஷன்ட்டு. பட் எதனால் வந்து நான் அதையும் மீறி எடுத்தேன்னா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான். ஸோ அஃப்கோர்ஸ் இதுக்கு நான் ரிட்டர்ன் ரைஸ் பண்ணுவேன், அது ரிட்டர்ன் போகுமா இல்லையான்னு தெரியாது. பட் இந்த பர்டிகுலர் ஃபிட் ஃபுட்டி என்ற பிராண்ட் கிட்டேருந்து வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க. ஷார்ட்ஸ் லுக்கிங் ஃபைன், ஷார்ட்ஸ் அவ்வளோ பேடாக இல்லை, நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. ஷார்ட்ஸ் இஸ் ஃபைன், நீங்கள் இதில் போட்டு ஜாலியாக விளையாடலாம் தான் நினைக்கிறேன். இட் ஷுட் பி கம்ஃபர்டபுள். பட் என்ன சிங்க் தான் இல்லை. மான்செஸ்டர் யுனைடெட் கூட ரியல் மெட்ரிட் ஷார்ட்ஸை போட்டானுங்க. பிளாக் ஷார்ட்ஸ் இல்லைன்றதுக்காக இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுத்துட்டானுங்க, பஸ் ஏமாற்றிட்டானுங்க. எனிவேஸ், இந்த ஃபிட் ஃபுட்டி கிட்டே இருந்து நான் வந்து இந்த ஃபாலோஅப் மெயில், அதாவது டெலிவரி ஆர்டர் பண்ணி ஐ திங்க் 1 வீக் கழிச்சு நான் ஒரு ஃபாலோஅப் மெயில் போட்டேன், வேர் இஸ் மை ப்ராடக்ட்ன்ட்டு. அதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல. நாங்கள் வெப்சைட்டில் வந்து 24/7 சப்போர்ட் சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் போய் 10,000+ ஹாப்பி கஸ்டமரா? சத்தியமாக இருக்க வாய்ப்பில். அவனோட வெப்சைட் அவன் இஷ்டத்துக்கு அவன் என்ன வேணாலும் போடுவான். ஸோ அந்த வெப்சைட் பக்கம் போயிடாதீங்க. அண்ட் இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீசனுக்கு இந்த ஃபிட்டின்னு வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த சீசன் வேறு ஃபிட்டுன்னு கூட வைப்பான், வேறு பேர் வைப்பான். அமேசான் மாதிரி சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவ்யூ பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்து வாங்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் வெப்சைட்டில் இருந்து போய் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி போடுங்க. கேஷ் ஆன் டெலிவரி வந்துச்சுனாலும் ப்ராடக்ட்டை செக் பண்ணாமல் பே பண்ணாதீங்க. பட் மோஸ்ட்லி நீங்கள் செக் பண்ணினாலும் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கொரியர்காரன் செக் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அதை டேம்பர் பண்ணிட்டீங்கன்னா வந்து யூ ஹவ் டு கீப் இட். நீங்கள் பே பண்ணால் தான் முதல்ல அதை பிரிக்கவே முடியும். எனக்குமே இந்த மாதிரி டேம்பர் ஆகி வந்திருந்தது, நான் அதனால் பார்க்க முடிஞ்சது. பட் நான் இதை வீடியோ பண்ணாமல் என்னோட யூஸுக்கு நான் வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து வரவர்கிட்டே அண்ணா ப்ளீஸ் டேக் இட் பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன். 1,700 rupeesக்கு இந்த ஜெர்சி அண்ட் ஷார்ட்ஸ் கிடச்சிருக்கு. மேபி இதை வீட்டில் போட்டுக்கிட்டதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கேம் நான் போட்டும் பார்க்குறேன். அதாவது இது வந்து காம்பினேஷன் இல்லை, இது மெட்ரிடோடது. பட் இருந்தாலும் நான் போட்டு பார்க்குறேன். ஒரு கேம் போட்டு பார்த்து ஸ்வெட் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணி பார்க்குறேன். அவங்க டைம்லி டெலிவரி பண்ணுறாங்களா, அவங்களோட ரிவ்யூ எப்படி நான் இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஜெர்சி ஆர்டர் பண்ணணுன்னா கோ வித் அமேசான். ஏன்னா அதுலேயும் போய் வந்து ரிட்டர்ன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரிட்டர்ன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும். பட் ஒரு வேலை ரிட்டர்ன் இல்லைனா கூட ஃபேக் ப்ராடக்ட்ஸ், அதாவது சொன்ன ப்ராடக்ட்டுக்கு பதிலாக வேறு ஒரு ப்ராடக்ட் வந்திருக்குன்னா அமேசான் கஸ்டமர் கேர் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அமேசான் இஸ் ஒன் ரிலையபிள் சோர்ஸ். அது இல்லாமல் நிறைய நம்ம ஊர்லேயே வந்து இப்போ சென்னையில் ஃபார் எக்ஸாம்பிள் ராய்பேட்டாலெல்லாம் நிறையா கடைகள்லாம் இருக்குது. அங்கே போய் நேரில் போய் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ தோஸ் ஆர் த மோஸ்ட் ரிலையபிள் வேஸ். ஆன்லைனில் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஆர்டர் பண்ணணும். ஸோ ஃபிட் ஃபுட்டி இஸ் டெஃபினெட்லி நாட் அ ரிலையபிள் பிளேஸ். அவங்க ட்ரஸ்ட் வர்த்தி கிடையாது. ஸோ அவங்க கிட்ட ஏதோ ஆர்டர் பண்ணாதீங்க. உங்களை யாராவது ஃபிட் ஃபுட்டியில் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக டெலிவர் ஆயிருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போய்ட்டுறது பெட்டர். அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி மாற்றி அனுப்புறதெல்லாம் வந்து எந்த விதத்தில் வந்து அக்செப்ட் பண்ண முடியும்னு சொல்லுங்கள். ஈவன் எண்ட் ஆஃப் த சீசனில் இருந்தாலும் நேர்மை ரொம்ப முக்கியம் தானே குமார். ஸோ அதனால் இவங்களை நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் ஸ்டான்லி சைனிங் ஆஃப்.